Hi guys, welcome back to channel Venica Voice. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் Fall in Love at First Kiss. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஹீரோ ரொம்பவே ஹாயா சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினும் அவளோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்காண்டி வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஆமா நம்மளோட கிளாஸ் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இந்த பதட்டம் எல்லாருக்குமே கண்டிப்பா அவங்களோட ஃபர்ஸ்ட் டேல இருக்கும். அதுக்கப்புறம் தான் டைமை பார்த்துட்டு அச்சோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கா. ஹீரோ ஹெட்செட் எல்லாம் போட்டுட்டு பாட்டு கேட்டே வந்துட்டு இருக்கான். ஒருத்தர் பார்த்துக்கவே இல்ல. ரெண்டு பேருமே டபார்னு வந்து மோதிக்கிறாங்க. ஹீரோயினும் விழ போயிடுறா. ஹீரோட போனும் பறந்து போய் விழ போயிடுது. இப்ப ஹீரோ பொண்ணை பிடிப்பானா இல்ல போனை பிடிப்பானான்னு சொல்லி ஈ போற அளவுக்கு பாத்துட்டு இருந்தா பைபிள ஏதோ கணக்கு போட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வழியா பொண்ணை பிடிச்சிட்டு அப்படியே போனை பிடிக்கலான்னு போறான். அதுக்குள்ள ஹீரோயின் சட்டுன்னு வந்து ஹீரோக்கு பட்டுன்னு ஒரு முத்தத்தை வச்சிடறா. ஹீரோட போனும் டொமார்னு கீழே விழுந்துடுது. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஸ்டன் ஆகி போய் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கிட்ட சாரி கேக்குறா. ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போறான். ஹீரோயின் ஹீரோ போறதையே போட்டோ எடுத்துட்டு இருக்கா. எல்லாருமே அசம்பிளில நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவ எடுத்த போட்டோவே பாத்துட்டு இருக்கா. அந்த பிரின்சிபல்னு ஒரு ஜீவன் யார் பெத்த பிள்ளையோ தனியா புலம்புதுன்ற மாதிரியே புலம்பிட்டு இருக்காரு. அவர் அந்த ஸ்கூல் ரப்ப கூப்பிடுறாரு. அங்க ஒருத்தன் வரான். அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்த உடனே எல்லாருமே ஆஸ் யூஷுவல் ஆவுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ எல்லாருக்கும் முன்னாடியுமே போய் ஸ்பீச் கொடுக்குறான். அவ்வளவு நேரமா போனை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் இப்ப ஹீரோவே வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள ஃபைனலி நான் லவ் பண்ற பர்சனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. பார்த்த உடனே காதல் ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. ஹீரோ தான் ஸ்கூலோட டாப் ஸ்டூடெண்ட், கேர்ள்ஸோட கிரஷும் கூட. அது மட்டும் இல்லாம ஹீரோ சரியான பாலே கில்லாடின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ. நெக்ஸ்ட் ஹீரோக்கும் இன்னொரு பையனுக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுல பாஸ் ஆகுறவங்க ஏ கிளாஸ்க்கும் ஃபெயில் ஆறவங்க எஃப் கிளாஸ்க்கும் சொல்லி பிரிப்பாங்க. ஹீரோக்கு ஆப்போனண்டா இருக்க பையன் பக்கமா எழுதிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அதை 10 நிமிஷத்துலயே எழுதி முடிச்சு பாஸ் ஆயிடுறான். இப்ப ஏ கிளாஸ்க்குமே போயிடுறான். ஹீரோயின் பேக்ரவுண்ட்ல எஃப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ரொம்பவே மொக்கன்னு சொல்லிட்டு இருக்கா. எஃப் கிளாஸ்ல படிக்கிறத தவிர இந்த தேனி கூட கலைக்கிறது இப்படியாப்பட்ட ஜாப் தான் பண்ணிட்டு இருப்பாங்க போல. ஹீரோயின் தேனி கூட கலைச்சிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஹீரோட போட்டோட ஒரு மெசேஜ் வருது. அவ்வளவுதான் எடுத்தே பாரு ஓட்டோன்ற மாதிரியே அங்க இருக்க எல்லார் மேலுமே முட்டி மோதிட்டு ஓடிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஏ கிளாஸ்ல இருந்து வரானாமா. அவனை பாக்குறதுக்கு ஹீரோயின் மட்டும் இல்ல ஒரு கூட்டமே ஹீரோயின் பின்னாடி ஓடிட்டு இருக்கு. அங்க ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அதுல பூராமே பொண்ணுங்க தான் நின்று ஹீரோவை பேடு சொல்லி சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அவங்கள கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். ஹீரோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ஹீரோ பாட்டுக்கு அதை வச்சுட்டு யாரையுமே கண்டுக்காம கெத்தா உள்ள போயிடுறான். எல்லா பொண்ணுங்களுமே அந்த டோர் முன்னாடி நின்னுட்டு ஆவுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவன் போறதே சோகமா பாத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எல்லாருமே ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்காங்க. அதுல ஹீரோ தான் ஸ்பீச் கொடுக்கறான். ஹீரோயின் கண்ணுல எண்ணெய் ஊத்தின மாதிரியே கொட்ட முழிச்சு ஹீரோவே குறுகுறுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. ஹீரோ அந்த ஸ்பீச்ல நான் யூஎஸ்ல ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துகிட்டப்போ நானும் ஒரு சின்ன பொண்ணை மீட் பண்ணேன். அவளுக்கு போன் கேன்சர் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணு ஸ்விம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டா. ஆனா அவளோட டாக்டர்ஸ் எல்லாமே அது அவளுக்கு டேஞ்சர்னு சொன்னாங்க. அதை மீறியுமே அவ ஸ்விம் பண்ணி வின் பண்ணி காமிச்சான்னு சொல்றான். ஹீரோ இதே வில் பவரோட நம்மளும் இருந்தோம்னா நம்ம நினைக்கிறதும் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வேகமா எந்திரிச்சு கிளாப் தட்டுறா. அவளை பார்த்துட்டு எல்லாருமே கிளாப் பண்றாங்க. ஹீரோ ஷானு ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இப்ப எல்லாரோட போனுக்கும் ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா ஹீரோவும் அந்த ஷாவும் ஒரு ஏர்போர்ட்ல ஒண்ணா நிக்கிற மாதிரி போட்டோ வந்திருக்கும். எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமா அந்த பொண்ணையும் ஹீரோவையும் தான் பாத்துக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் ஹீரோட ப்ரொஃபைலையே சோகமா பாத்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படியே கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காதுன்றாங்க. அங்க திடீர்னு 3 பசங்க வந்து இவங்க முன்னாடி இருக்க டேபிள தள்ளி விடுறானுங்க. இவங்க 3 பேருக்குமே சும்மா அள்ளி விட்டுருது. அவங்க முன்னாடி வெரைட்டியான ஃபுட்டோட ஒரு டேபிள கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹீரோன் அதை பார்த்துட்டு ரொம்ப நன்றிப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த கூட்டத்திலேயே மண்டல ரோடு போட்டவன் ஒருத்தன் இருப்பான். அவன் ஹீரோனை பார்த்து எல்லாமே உனக்காண்டிதாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் வேகமா அப்ப எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த மண்டல ரோடு போட்டவனோட மைண்ட் வாய்ஸ் சாப்பாடுனோட வாயை பொழந்துட்டு வந்துட வேண்டியது. உங்களுக்கு மந்திரிச்ச முட்டை வச்சிருக்கேன் அப்படி ஓரமா போய் தின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு அவன் ஹீரோயின் பக்கத்துல உட்காடுறான். அவன் ஹீரோயின் கிட்ட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. நீ அம்பிட்ட அழகு காசா பணமான்ற அளவுக்கு பிட்டா போட்டுட்டு இருக்கான். இப்ப என் லவ் சொல்லலைன்னா எப்பவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காண்டி போறான். ஹீரோயின் டபார்னு எந்திரிச்சு நீ சொல்றது கரெக்ட் தான்றா. ஹீரோயின் அவன் கிட்ட என்னோட லவ் ஹீரோ கிட்ட சொல்லி ஆகணும் ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்ற பேர்ல அவனோட மூஞ்சியை இடிச்சு பஞ்சர் ஆக்கிட்டு போயிடுறா. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினுக்கு இது என்ன ரோஸ் அப்படின்ற அளவுக்கு மேக்கப் போட்டு
போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோக்கு கொடுக்கறதுக்காண்டி ஒரு லெட்டரை கையில வச்சிருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் 10 மணிக்கு 10 நிமிஷத்துக்கு அந்த ஏ கிளாஸோட டோர் ஓபன்ல இருக்கும், அந்த டைம் பார்த்து நீ உள்ள போயிடுன்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா 10 மணியும் ஆகுது. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை எடுத்து எல்லா இடத்துலயுமே புகைமூட்டம் ஆக்கி விட்டுறாங்க. ஹீரோனும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் வேகமா ஓடி அந்த டிபார்ட்மெண்ட்க்கு முன்னாடி வந்துடுறா. அந்த டோரும் ஓபன்ல தான் இருக்கு. ஹீரோயின் உள்ள போய் ஹீரோவை தேடிட்டு இருக்கா. ஒரு வழியா ஹீரோவுமே கண்டுபிடிச்சிடுறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் எஃப் கிளாஸ்ல படிக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட அந்த லெட்டரை நீட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவகிட்ட வரா. ஹீரோனுக்கு ஒரே குஷி ஆயிடுது. ஹீரோ அவகிட்ட வந்து இதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் அவன் கிட்ட உன்னோட லவ் காண்டி நான் லாஸ்ட் வரைக்கும் போராடிட்டே இருப்பேன்றா. ஹீரோ உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோன் அங்கேயே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பெல் அடிக்குது. அங்க நிறைய பேர் கும்பலா வந்து ஹீரோனை போட்டோ வீடியோ அது இதுன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவளோட பிரின்சிபல் பார்த்துட்டு ஹீரோனை மைக்ல லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. ஹீரோன் அந்த கூட்டத்துக்கு நடுவுல திக்கி திண்டாடிட்டு இருக்கா. ஹீரோன் அவளோட வீட்டுல சோகமா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஆளுதெல்லாம் மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோன் அவளோட அப்பாக்கு கால் பண்ணும்போது அவளோட அப்பா வீட்டுக்குள்ள இருந்தே வெளியில வராரு. ஹீரோனோட அப்பா அவகிட்ட நம்ம ஒரு புது வீடு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன் குடிச்சிட்டு வளராதீங்க, ஆல்ரெடி நமக்கு ஒரு வீடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீடை காமிக்கிறா. இப்படியே இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல இருந்து நிறைய எலிங்க குடுகுடுன்னு ஓடி வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீடே சளி சளியா நொறுங்கி அப்படியே கீழே விழுகுது. ஹீரோனும் அவளோட அப்பாவும் காஞ்சரிங் பேய்க்கு மேக்கப் போட்ட மாதிரியே அந்த உடைஞ்சு போன வீட்டுக்கு நடுவுல நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோனோட வீட்டை இன்டர்வியூ பண்றதுக்காண்டி நிறைய மீடியால இருந்து வராங்க. ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேருமே நல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பா கிட்ட இனி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டைய பிச்சுக்கிற அளவுக்கு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறா. அவளை பத்தின நியூஸ் தான் வைரலா இருக்கும். எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறத ஹீரோயினும் பாக்குறா. ஹீரோனோட மைண்ட் வைஸ் வாழ்க்கையில சில அடிகள் விழத்தான் செய்யும், அதுக்காண்டி இவ்வளோ அடிகள் விழக்கூடாது கடவுளே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அந்த மண்டையில ரோடு போட்டவனும் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோனோட ப்ராப்ளத்தை எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அவளுக்காண்டி மணி டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனோட மைண்ட் வைஸ் நம்ம பூரா மனத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேக வச்சு அவளோட ஃபேஸை மறைச்சிக்கிட்டு முட்டி மோதிட்டு போயிட்டு இருக்கா. அது ஹீரோயின் தெரியாம ஹீரோயின் கிட்டே வந்து டொனேஷன் கேட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த ரோடு போட்டவன் கத்த ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் எப்பா சாமி நீ பண்ண வரைக்கும் போதும், ஆணிய புடுங்க வேணான்றா. அங்க ஹீரோ வரும்போது அவன்கிட்டயும் ஓடி போய் எல்லாருமே மணி டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஒழுங்கா வழிய விட்டு ஓடி போயிடுங்க அப்படின்றான். ஹீரோ கூட ஒரு கண்ணாடி போட்டவன் இருப்பான். அவன் அந்த எஃப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இது உங்களுக்கு டாய்லெட் கழுவுற நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே கடுப்பாயிட்டு அவனை அடிக்கிறது கடி போறாங்க. ஹீரோனை பார்த்து இப்படி எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு பண்றியே உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோனுக்கு செம்மையா கடுப்பாயிடுது. ஹீரோன் அவன் கிட்ட நீ ஏ கிளாஸ்ல இருக்க நடி, நீ ஒன்னும் பெரிய அப்பாட்டக்கர் இல்ல, இது எல்லாமே ஒரு மார்க் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, நீ எதுக்கு அதுக்காண்டி எல்லாருமே மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோன் அவன் கிட்ட நெக்ஸ்ட் வாட்டி உன்னோட பேருக்கு பக்கத்துல என்னோட பேரை கண்டிப்பா வர வைப்பேன், டாப் 100க்குள்ள நான் மார்க்ஸ் எடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் பிடிங்கி சபதம் எடுத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உன்னோட கிளாஸும் என்னோட கிளாஸும் ஈக்குவல் தான் ப்ரூவ் பண்ணி காமிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஏதாச்சும் லூசு மாதிரி ஒளரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் அவளோட வீட்டுல இருக்க மிச்ச மீதி எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கா. ரொம்பவே சோகமா தான் இருக்கா. அவளோட அப்பா அவகிட்ட என்ன ஆனாலும் நான் கண்டிப்பா உன்னை படிக்க வச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் அவளோட அப்பா தோல்ல கையை போட்டுட்டு எதுக்குப்பா இப்ப நீங்க ஃபீல் பண்றீங்க, இப்படி ஒரு தங்கமான பொண்ணை பெத்து வளர்த்துருக்கீங்களே அது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி அவளே பெத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோனோட அப்பா என்னோட ஃப்ரெண்டு நியூஸை பார்த்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி வரேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கப்போவே அங்க ஒரு கார் வருது. அதுல ஒருத்தன் இறங்கி நான் உங்களை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் செம்மையான ஹாப்பி ஆயிடுது. இவங்க ரெண்டு பேருமே ஹீரோனோட அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அவரோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு ஹாய் காமிக்கிறாரு. ஹீரோனோட அப்பாக்கு அவரோட ஃப்ரெண்டை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். ஓடி போய் ஹக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அவரோட ஃப்ரெண்டோட வைஃபும் வந்து இவங்க கிட்ட இன்ட்ரோ ஆகுறாங்க. ஹீரோனும் அவங்க கிட்ட இன்ட்ரோ ஆகலான்னு போகும்போது அவ மண்டையில ஏதோ வந்து விழுகுது. என்னடான்னு பார்த்தா அது அவங்களோட குட்டி பையன் தான். ஹீரோயின் மண்டையில ஏரோப்ளேன் விட்டு விளையாடிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனுக்கு ஹேண்ட்ஷேக் கொடுக்கலான்னு வரும்போது அவன் ஏதோ புரியாத பாசையில பேசிட்டு இருக்கான். என்னடா பேசுறான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் இவங்களை பார்த்து நீங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஸ்டூபிட்னு சொல்லி திட்டுறான். அவங்க அம்மா அவனோட பொடனிலே போட்டு இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் விஷம் 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 பூரா விஷமாவே
இருக்கு அப்படின்ற மாதிரியே நினைப்பா. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயினுக்கு வீடு எல்லாத்தையுமே சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களோட மூத்த பையன் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நீ படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் அவனும் படிக்கிறான், அவனுக்குலாம் லவ் டார்ச்சர்னா தாங்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோனை பார்த்து நீ ஏன் என்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் நான் ஒரு பையனை ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் சிவத்துல ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. அதுல ஹீரோட போட்டோ தான் இருக்கு. ஹீரோட வீட்டுக்கு தான் ஹீரோயின் இப்ப வந்திருக்கா. அது அவளுக்கே தெரியாது. ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்து ஹீரோட போட்டோ எல்லாத்தையுமே எரிக்கிறதுக்காண்டி பாக்குறா. ஆனா அவளுக்கு மனசே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவளோட பெட்ஷீட் பிலோ எல்லாத்துலயுமே ஹீரோட போட்டோவை தான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோயின் ஹீரோட போட்டோ போட்ட பெட்ஷீட்க்கு பக்கத்துல படுத்திருக்கா. அந்த அளவுக்கு ஹீரோ மேல பைத்தியமா இருக்கா. ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேசுற மாதிரியே இருக்கும்போது ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்துட்டு டோர் கிட்ட பாக்குறா. அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அவன் கிட்ட நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் அவன் கிட்ட நீ தான் அவங்க சொன்ன ஹேண்ட்ஸமான பையனா, இது உன்னோட வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறா. ஹீரோ அவ கிட்ட வந்து இந்த கருமத்தெல்லாத்தையும் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பெட்ஷீட்டை இழுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட இந்த பெட்ஷீட் நல்லா இருக்குன்னு தான் இதை எடுத்த, வேற ஒன்னும் நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமா சமாளிச்சிட்டு இருக்கா. ஹீரோ என்னோட அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி அவளோட டைரி எடுக்க போகும்போது ஹீரோயின் அதை வந்து புடுங்கிக்கிறான். அங்க பார்த்தா ஹீரோட போட்டோவை தான் ஒட்டி வச்சிருக்கா. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஆமா உனக்கெல்லாம் போய் மனுஷன் ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு போறான். போனவன் திருப்ப வந்து நீ இந்த வீட்டுல இருந்தாலும் இல்லாட்டியும் எனக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லன்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ அவனோட ஸ்கூலுக்கு போறதுக்காண்டி சைக்கிள்ல கிளம்பிட்டு இருக்கான். அவனோட அம்மா அவனை பிடிச்சிட்டு ஹீரோயினுமே கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. இவங்க மம்மியா இல்ல டம்மியான்னு தெரியல. ஹீரோ அதெல்லாம் முடியாதுங்கிறான். இவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோனை பார்த்து ஒரு முறைக்கிறான். ஹீரோயின் அவன் முறைச்ச முறையிலேயே அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ சரி ஓகே வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சைக்கிள்ல ஏத்திக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரே குஷி, செம்ம ஹாப்பியா ஹீரோ பின்னாடி உட்காந்து போயிட்டு இருக்கா. அவனை ஹக் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ சடன் பிரேக் போடுறான். ஹீரோயின் போய் முட்டிக்கிட்டு நிக்கிறா. ஹீரோ அவகிட்ட நீ என்னோட பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, நம்ம ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல தான் இருக்கோன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணது என் அம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி வண்டியா லிஸ்டா போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் மைண்ட் வைஸ் போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே நின்னுட்டு இருக்கா. ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் எனக்கு உண்மையில எந்த ஃபீலிங்ஸ்மே இல்லைன்னு சொல்லி ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்திட்டு இருக்கா. ஹீரோ அந்த ஷான்ற பொண்ணு கூட உட்காந்து பிளே பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் செம்மையா பொங்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே பிளே பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்பதான் ஹீரோனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்து கெக்கப்புக்கான்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் அந்த மெசேஜை யாருக்கோ சென்ட் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த எஃப் கிளாஸ்க்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கான். அந்த சுவத்துல ஹீரோவை பங்கமா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதை ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க வந்து ஹீரோ கிட்ட ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் அவ ஹீரோ கிட்ட நீ தானே ஒருத்தர் பாத்துக்க கூடாது பேசிக்க கூடாதுன்னு இப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட ஒரு வீடியோவை காமிக்கும் போது ஹீரோயின் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. என்னன்னு பார்த்தா ஹீரோ ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிட்டு இருப்பா. அதை பார்த்து ஹீரோயின் விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ அவகிட்ட அதை டிலீட் பண்ண சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் டிலீட் பண்ற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் அவன் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் அவன் கிட்ட இந்த எக்ஸாம்ல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அதெல்லாம் முடியாதுங்கிறான். ஹீரோயின் அப்ப இந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வம்பிழுத்துட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட இருந்து அந்த போனை வாங்குறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவகிட்ட சரி ஓகே நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், ஆனா இதை யாருக்குமே போட்டு காமிக்க கூடாதுன்னு சொல்றான். ஹீரோனும் அவனுக்கு ப்ராமிஸ் பண்றா. அன்னைக்கு நைட்டு ஹீரோ உட்காந்து ஹீரோனோட மார்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோக்கே புரியுது இவளுக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராதுன்னு சொல்லி அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஓரம் கட்டுறான். ஹீரோ அவளுக்கு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு புக்கை புரட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது பைபிள் உட்காந்து ஹார்ட் போட்டு விளையாடி வச்சிருக்கு. ஹீரோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோன் அதுக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல உள்ள பெர்சன்டேஜ் அதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்து அட பக்கி இதை கூட தப்பா தான் போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோன் என்னமோ தெரிஞ்சவ கணக்குல தப்பா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவளை உட்காந்து வண்டியா திட்டிட்டு இருக்கான். ஹீரோ அவளுக்கு ரொம்பவே பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்பவும் ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாம மண்டியா பிடிச்சிட்டு உட்காந்து ஹீரோவை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் ரொம்ப பொறுமையா உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோனுக்கு இப்பதான் கொஞ்சமா புரியுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. ஹீரோ இப்பதான் சின்ன பிள்ளையோட கணக்கே நீ போடுற அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறான். ஹீரோன் அவன் கிட்ட ஜெயிப்போம் எல்லாருமே ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரியே டயலாக்கா விட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டேல இருந்து ஹீரோயின் ஸ்கூல்ல கூட படிச்சுட்டே சுத்திட்டு இருக்கா. அவ ஒவ்வொரு வாட்டியும் சுவத்துல முட்டை போகும்போது அந்த ரோடு போட்டவன் அவளை வந்து திருப்பி சேஃபா விட்டுட்டு இருக்கான். ஹீரோ அவளுக்காண்டி மாடல்லாம் ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினும் ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுறா. ஸ்கூல்ல கூட திக்கு திசை தெரியாத அளவுக்கு படிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் மேல ஒரு ஃப்ளவர் பாட் விழவருது. அது அந்த ரோடு போட்டவன் வந்து ஃபுட்பால் அடிச்சு விளையாடுறான். அது போய் அந்த கண்ணாடி போட்டவன் மேலேயே விழுந்துருது. ஹீரோ ஹீரோயின் படிச்சிட்டு இருக்கதே பார்த்துட்டு இருக்கான். அந்த கண்ணாடி போட்டவன் வந்து புலம்பிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அவனை கண்டுக்க கூட இல்ல. அந்த கண்ணாடி போட்டவனும் ஹீரோனை பார்த்துட்டு இவ தலகுலா நின்னாலும் இவ பாஸ் கூட ஆக மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்து ஒரு முறைக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ
ஹீரோனுக்கு போர்ட்லாம் எழுதி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவகிட்ட இது கண்டிப்பா வரும், இதை பிராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டயே எழுதுறதுக்காண்டி கொடுக்குறான். ஹீரோனோட பேக்ல அவனுக்காண்டி அவ எழுதின லெட்டரை பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோன் எழுதி முடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா திரும்பி பாக்குறா. ஹீரோ டயர்ல தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எனக்காண்டி நீ இவ்வளவு கஷ்டப்படுறனாடி உனக்காண்டி நான் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகியே அவன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலயே தூங்கி போயிடுறா. ஹீரோட அம்மா இவங்களுக்காண்டி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வராங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு இவங்களையே வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஹீரோயினா விழுந்து எழுதிட்டு இருக்கா. அவளோட ஸ்டாஃபாலேயே அதை நம்ப முடியல. ஹீரோவும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட அவன் கண்டிப்பா வரும்னு சொன்ன கொஸ்டினும் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே அவங்களோட ரிசல்ட்டை பாக்குறதுக்காண்டி கும்லியா நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோனும் அங்க வரா. ஆனா அந்த லிஸ்ட்ல ஹீரோனோட பேரே இல்ல. ஹீரோயினை எப்பவுமே வம்பளுக்குற ஒரு ரவுடி பொண்ணு அங்க வந்து ஹீரோயினை செம்மையா வச்சு செஞ்சுட்டு இருக்கா. என்ன உன் பேரே வரலையா, பெட்லாம் கட்டினா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு அவங்களோட பிரின்சிபல் வராரு. அவர் பின்னாடியே ஹீரோவும் வரா. அந்த பிரின்சிபல் இந்த வாட்டி 2 பேரு டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை எழுதுறாரு. அது வேற யார் பேரும் இல்ல, ஹீரோனோட பேர் தான். ஹீரோனுக்கு செம சந்தோஷம் ஆயிடுது. அந்த பிரின்சிபல் என்னாலேயே நம்ப முடியல, ஆனா நம்பலனாலும் அதான் நெசம்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின் செம்ம ஹாப்பியா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இந்த எக்ஸாம்ல ஒரு ஜுஜிபி மேட்டர்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன இருந்தாலும் உன் பேர் பக்கல என் பேரை வர வச்சிட்டேன்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு விஷ் பண்ணிட்டே அங்கேருந்து போறான். போகும்போது ஹீரோயினை நினைச்சு சந்தோஷப்பட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போறான். ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்ம ஹாப்பியா நின்னுட்டு இருக்கா. அந்த ரோடு போட்டவங்க அங்க வந்து எஃப் கிளாஸ் பசங்க தான் ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்ட்னு நாங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சபதம் எடுத்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு அவனுங்க கிடைக்கிறானுங்கடி சரியான லூசு பயலுக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்களுக்கு செம்ம மொக்க கொடுத்துட்டு ஸ்போர்ட்ஸ் டேயும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோக்கு ஆப்போசிட்ல அந்த ரோடு போட்டவன் நின்னுட்டு இருக்கான். ஹீரோ வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்து அவன் என்னமோ பண்றான்னு தெரியுது, ஆனா என்ன பண்றான்னு தெரியல. ஹீரோவை யாரோ போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த ரவுடி பொண்ணு தான். அவளை விட மோசமா அவ பக்கத்துல யாரோ கத்திட்டு இருக்காங்க. யாடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஹீரோட அம்மா தான். அந்த ரவுடி பொண்ணு ஹீரோட அம்மா கிட்ட ஹீரோட ஃபேன் பேஜுக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் ஹீரோவைய பார்த்து ஈன்னு சொல்லி இழிச்சிட்டு இருக்கா. அந்த ரோடு போட்டவன் ஹீரோயினை பார்க்க கூட விட மாட்டேங்கிறான். ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு மேல பக்காவா காலை தூக்கி போடுறான். இங்க அந்த ரோடு போட்டவனோட ஃப்ரெண்டு அவனோட காலை முறிக்கிற அளவுக்கு தூக்கி போடுறான். அந்த ரோடு போட்டவனோட மைண்ட் வாய்ஸ் ஆட சண்டால பாவி என் காலையே முறிச்சு புட்டியேடா அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு நிக்கிறான். அந்த ரோடு போட்டவன் ஹீரோ கிட்ட செம்மையா வம்பிழுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் எனக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோ சொல்றான் அவ எனக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணா உனக்கு இல்லன்னு சொல்லிட்டு செம்மையா பல்பு கொடுக்குறான். இங்க ஹீரோட அம்மா ஹீரோனோட போட்டோவை போஸ்ட் பண்ணி விட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ரவுடி பொண்ணு கிட்ட அதை காமிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த ரவுடி பொண்ணு செம்ம காண்டாயிடுறா. ஏ தாய் கிழவி உனக்கு அறிவில்ல அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் என்னடி பொசுக்குன்னு மரியாதை இல்லாம பேசிவிட்டா அப்படின்ற மாதிரியே நினைப்பாங்க. அந்த ரவுடி பொண்ணு இதெல்லாமே போட்டோஷாப்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஒரு கும்பலே வந்து நின்றுட்டு நிறைய போட்டோஸை காமிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோக்கு குழந்தைய பிறந்திருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோட அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ரிலே ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஹீரோ ஓடிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்தா அடுத்த செகண்டே 10 பூஸ்ட் குடிச்ச அளவுக்கு செம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. அந்த ரோடு போட்டவன்ட்ட கொடுக்க வேண்டியதை ஹீரோட்ட போய் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோ அவளை தச்சிப்போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறான். ஹீரோனும் போய் விழுந்துடுறா. அந்த ரோடு போட்டவ அவகிட்ட இருந்து புடிங்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோனை பார்த்து எல்லாருமே விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரோடு போட்டவனும் ஹீரோவும் வெறித்தனமா ஓடிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல ஹீரோ தான் அதுல வின் பண்றான். அதை பார்த்துட்டு அந்த ரோடு போட்டவனுக்கு செம்மையா கண்டாயிடுது. அந்த ரோடு போட்டவன் ஹீரோனோட போட்டோ பார்த்துட்டு என்ன இதெல்லாம் இவனை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் கூடிய ஸ்டே பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோ அங்க வந்து அவனோட பேக்கை ஹீரோயின் மேல தூக்கி போட்டுட்டு இதை வாஷ் பண்ணி கொடுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ரோடு போட்டவன் கிட்ட நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான்றான். அந்த ரோடு போட்டவன் ஹீரோ கூட ஃபைட் பண்றதுக்காண்டி போறான். ஹீரோ நீ ஒரு லூசர்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான் அந்த இடமே ஒரு கலவரம் ஆயிடுது. ஹீரோயின் நடுவுல பூந்து அதை தடுக்கிறதுக்காண்டி பாக்குறான். ஹீரோ கிட்ட இந்த ரோடு போட்டவன் நல்லாவே குக் பண்ணுவான், எல்லாருமே சந்தோஷமா வச்சிருப்பான், உன்ன மாதிரி கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லாவே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ நான் இப்படி இருக்கதானே உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு என்னமோ பெரிய காமெடி மாதிரி அங்க இருக்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி போட்டவன் வேகமா அவனோட போனை எடுத்து ஹீரோயின் ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணதை போட்டு பங்கமா
எல்லாம் செஞ்சு விட்டுருப்பான் ஹீரோயினா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்மையா மொக்கையாயிடுது. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின் உன்ன மாதிரி ஆளை எதுக்குடா லவ் பண்ணோன்னு இப்ப தோணுதுன்னு சொல்லிட்டு அவளோட போனை எடுத்து ஹீரோ அந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆன வீடியோவா போட்டு விட்டுறா. ஊரு ஒண்ணு கூடி அந்த வீடியோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது. ஹீரோயினை அங்கேருந்து இழுத்துட்டு போறான். ஹீரோ நம்ம கிட்ட நான் தான் உன்னை இனிமேப்பட்டு லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. அது மட்டும் இல்ல, நான் காலேஜுக்கு போன பிறகு உன்னை விட ஹேண்ட்ஸமான பையனை லவ் பண்ணி காமிக்கிறேன்றா. ஹீரோயின் இனிமேப்பட்டு உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோ அவளை புடிச்சு இழுத்து அவளுக்கு பட்டுன்னு ஒரு முத்தத்தை வச்சிடறான். ஹீரோ அவகிட்ட என்ன லவ் பண்ணாம இருந்துடுவியா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஸ்மைல் பண்ணிட்டே அங்கேருந்து போறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா ஹீரோயின் கிட்ட நீதான் ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ண பொண்ணா அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஆதி காலத்துல நடந்த விஷயம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அம்மா ஹீரோனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு உன்னால்தான் ஹீரோ இன்னைக்கு இவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க தான் ஹீரோவை ரஃப் அண்ட் டஃபா வளர்த்துட்டோம், அவன் கிட்ட சின்ன வயசுலயே பிசினஸ பாத்துக்கோன்னு சொல்லிட்டோன்றாங்க. ஆனா ஹீரோவை நீ இவ்வளவு தூரம் சேஞ்ச் பண்ணிருக்கத பார்த்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனும் இனிமேப்பட்டு நான் ஹீரோவை நல்லாவே பாத்துக்கிறேன்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஒரு யூஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி கிளம்பி வரான். அதான் ஹீரோட அப்பாவோட ஒரு பெரிய கனவு. ஹீரோக்கு விதவிதமா குக் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா பச்சை காய்கறிங்க பல்ல இழிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. அதை வேற ஹீரோட அம்மா ஊட்டி விட்டுட்டு வேற இருக்காங்க. ஹீரோ எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வரான். அங்க ஹீரோயின் பேய் மாதிரி வந்து நிக்கிறா. ஹீரோ அவகிட்ட என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் உனக்காண்டி நான் விரதம் இருந்து இதை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை கட்டி விடுறா. அந்த பொம்மை பாக்குறதுக்கு நல்லா சூனிய பொம்மை மாதிரியே இருக்கு. ஹீரோ ஸ்டெப்ல போயிட்டு இருக்கான். ஹீரோயின் கட்டி விட்ட பொம்மை கீழே விழுந்துடுது. அதை ஒருத்தர் பார்த்துட்டு ஹீரோவையுமே கூப்பிடுறாரு. ஹீரோவும் திரும்புறான். ஹீரோ சட்டுன்னு திரும்பி பட்டுன்னு ஒருத்தர் மேல மோதி அப்படியே பல்ட்டி அடிச்சு குப்பரக்கா விழுந்து போய் கிடக்குறான். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறான். எப்படியோ அடிச்சு பிடிச்சா அந்த எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்துடுறான். பார்த்தா ஹீரோக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுது. அந்த பொம்மையே பார்த்து மொரன்னு முறைச்சிட்டு இருக்கான். இந்த எக்ஸாமே வேணாண்டான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி அந்த பிளேஸ்க்கே வந்திருப்பா. ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு லைட்டா மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு வண்டியும் அவன் மேல வந்து மோதிடுது. ஹீரோ அங்க என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறான். அங்க ஹீரோயின் அடிபட்டு அப்புறம் பேன் கிடக்குறா. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டு அவளோட அப்பா கிட்ட என்னாலதான் ஹீரோவால அந்த எக்ஸாம் எழுத முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவனோட அப்பா கிட்ட என்னாலலாம் யூஎஸ் போக முடியாது, என்னால இந்த பிசினஸையுமே பாத்துக்க முடியாது, எனக்குன்னு சில ஆசைகள் இருக்குன்னு சொல்றான். ரெண்டு பேருக்குமே செம்மையான வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. ஹீரோ அங்கேருந்து கோச்சிட்டு போறான். ஹீரோன் அங்க வந்து இது எல்லாமே என்னாலதான், நான் இதை சரி பண்றேன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோட அப்பாக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. ஹீரோயின் ஹீரோவை தேடி போயிட்டு இருக்கா. ஒரு ரிவர் கிட்ட ஹீரோட சைக்கிள் மட்டும் இருக்கு. ஹீரோன் அங்க போய் இப்படி அல்பாய்ஸ்ல போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரியா வச்சிட்டு இருக்கா. ஹீரோ அவ பின்னாடி உட்காந்து அட மூதேவி நான் இங்க இருக்கேன்னு சொல்றான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஓடி வரா. என்னாலதான் உன்னோட எக்ஸாம் நீ எழுத முடியலன்னு சொல்லி அவன் கிட்ட சாரி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட உன்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு டைம் இருந்துச்சு, ஆனா நான் தான் அந்த எக்ஸாமை எழுதலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இருந்தாலும் என்னால தானேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சாரி கேக்குறா. ஹீரோயின் நான் உன்னோட வீட்டை விட்டு போறேன், நான் தடுக்காதுன்னு சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவளை கூப்பிட்டுட்டு நீ என்னோட லைஃப்ல வந்த ஒரு மிஸ்டேக்ன்றான். இருந்தாலும் உன்னாலதான் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்பதான் என்னோட லைஃப்ல என்ன வேணும்னு சொல்லி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ அவனோட ட்ரீமை தேடி அவனோட வீட்டை விட்டு கிளம்புறான். ஹீரோட அப்பா ஹீரோவை பார்க்க கூட இல்ல, அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் ஹீரோவை சோகமா பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போறான். ஹீரோ ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுறான். அதே மாதிரி ஹீரோயினும் வேற ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுறா. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கேண்டீனுக்கு வராங்க. ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷல் ஃபுட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த மண்டையில ரோடு போட்டவன் தான் அந்த கேண்டீன்ல ஒர்க் பண்றான். ஹீரோயினும் பேசிட்டு அங்கிருந்து போறான். அங்க ஒரு கண்ணாடி போட்டவன் வந்து எனக்கும் அதே ஃபுட்டு தான் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த ரோடு போட்டவன் உனக்கு கறி சோறுலாம் இல்ல, வெறும் தயிர் சோறு தான், எடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினும் இல்லங்கிறா. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோ ஒர்க் பண்ற பிளேஸ பத்தி ஏதோ
நியூஸ் வரும்போது அதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு ஒரே குஷி ஆயிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோவை பாக்குறதுக்காண்டி அவனோட ஒர்க் பண்ற பிளேஸ்க்கு போறா. அங்க எல்லாருமே பள்ளி கரப்பாம்பூச்சின்னு சொல்லி தாவுறது தவழ்றதுன்னு எல்லாத்தையுமே ஹீரோவை பாக்குறதுக்காண்டியே தூக்கிட்டு வந்திருப்பாங்க போல. ஹீரோ ஒரு வெட்டினரி டாக்டரா இருக்கான். ஒரு பொண்ணு கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் வெளியில நின்னு இப்ப ஏன் இவன் கோல்கேட் விளம்பரத்துல ஆக்ட் பண்ற மாதிரியே 32 பழைய காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்ப எப்படி உள்ள போறதுன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடி அவங்களோட பேர்டுக்கு ஃபுட் வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டையே ஹீரோயின் குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட உன்னோட பெட்டங்கன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அவளோட கையில ஒரு புழுவை தூக்கி காமிக்கிறா. ஹீரோ இதெல்லாம் இங்க பாக்குறது இல்லன்றான். ஹீரோயின் அவன் கிட்ட எவ்வளவோ போராடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ சரி ஓகே உன்னோட பெட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் ஏதோ லவ் ப்ராப்ளம் போல இருக்குப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அந்த பெட்டை பத்தியே கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் மலா நல்லா இருக்கியா மலா அப்படின்ற மாதிரியே ஹீரோவை பத்தி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ எனக்கு டைம் இல்ல நீ ஃபர்ஸ்ட் கிளம்புன்றான். ஹீரோயினும் சாரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப போறப்போ ஹீரோ அவளை கூப்பிட்டுட்டு உன்னையும் உன்னோட பெட்டையும் நல்லா பாத்துக்கோன்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோ அந்த ஷாவை மீட் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. ரெண்டு பேருமே ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இவ யார்டா டம்மியா மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கா, அந்த ரேஞ்சில உள்ள ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே அவ கொண்டு வந்த ஸ்நாக்ஸை காலி பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த ரோடு போட்டவன் கூட ஒரு காட்டு பக்கத்துக்கு போறா. அந்த ரோடு போட்டவனுக்கு ஒண்ணுமா புரியல. அங்க பார்த்தா ஹீரோவும் அந்த ஷாவும் அந்த பிளேஸ்க்கு வராங்க. அந்த ரோடு போட்டவனோட மைண்ட் வாய்ஸ் ஏமா நீ பானிபூரி சாப்பிட என்னையமா இந்த பாலடைஞ்ச காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த அப்படின்ற மாதிரியே நினைப்பா. ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஹீரோயின் ஏதோ ஒளிஞ்சொழிஞ்சு போற மாதிரிதான் போயிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கிட்ட பங்கமா மாட்டிக்கிறா. மாட்டின பிறகு என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்ற மாதிரியே சிரிச்சே சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அவளை ஆத்தா நீ மட்டும் சிரிக்கவே சிரிக்காத ஆத்தா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயினும் அந்த ரோடு போட்டவனையும் ஷா போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அந்த ரோடு போட்டவன் வேற இதான் சாக்குன்னு சொல்லி வளைச்சு போஸா கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோனை வேற ஹக் பண்ற மாதிரியே போஸ் கொடுக்குறான். இத பார்த்துட்டு ஹீரோக்கு செம்மையா பொங்கிட்டு இருக்கு. ஹீரோ அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நீங்க நிக்கிற பிளேஸ்ல தான் ஒரு ஃபேமிலி செத்துச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு சொன்னோன்னு ரெண்டு பேருமே தெரிச்சு ஓடிடுறாங்க. ஹீரோ அந்த ஷா கிட்ட இப்பவா நம்ம போட்டோ எடுக்கலாம்னு சொல்றான். அந்த ரோடு போட்டவன் ஹீரோனுக்கு ஃபுட் வாங்கி கொடுக்கறதுன்னு அது பண்றதுன்னு இது பண்றதுன்னு சொல்லிட்டு நல்லாவே ஐஸ் வச்சுட்டு இருக்கான். அதுல ஹீரோ கிட்ட இவ என்னதான் இப்ப டேட் பண்றான்னு சொல்லி ஹீரோவை நல்லாவே உசுப்பேத்திட்டு இருக்கான். அந்த ரோடு போட்டவன் ஒரு ரிக்ஷாக்காரன்ட்ட உன் மண்டையில இடியே விழுந்தா கூட இந்த ரிக்ஷாவை நீ நிறுத்தவே கூடாது, வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ரிக்ஷாலையும் யாரோ வந்து ஏறிக்கிறாங்க. ஹீரோயின் நினைச்சிட்டு ரெடியூட் போலான்றான். அந்த வண்டி பாட்டுக்கு சல்லுன்னு போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ரோடு போட்டவன் திரும்பி பாக்குறான். செம்ம பல்பு. அது ஹீரோயின் இல்ல ஷா தான் பக்கத்துல உட்காந்துருக்கா. ஹீரோயின்னா இப்ப தனியா இருக்காங்க. ஹீரோ அவகிட்ட உனக்கு ஏதாச்சும் பிளேஸ் பாக்கணுமான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் இதான் சாக்குன்னு ஆமான்னு சொல்லி மண்டியாட்டுறா. ஹீரோனும் போட்டிங் போறாங்க. ஹீரோ அவகிட்ட எதுக்கே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் நீயும் ஷாவும் நேத்து நைட்டு பூரா அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. நானே ஸ்டோரி சொன்னேன்ல அதுல சொன்ன மாதிரியே நடக்கலாம். அந்த குட்டி பொண்ணு தண்ணில குதிச்சதுக்கு அப்புறம் மயக்கம் அடைஞ்சிட்டா. அவளை காப்பாத்துறதுக்காண்டி நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துதான் அவளை காப்பாத்தினாங்கன்றான். அந்த நானா கூட வீடியோ கால் பேசுறதுக்கும் அது மட்டும் இல்லாம அவளுக்காண்டி யூஎஸ்ல இருக்க ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஹெல்ப் கேட்கறதுக்காண்டி தான் நாங்க அந்த டைம்ல முழிச்சிருப்போம்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன் அவன் கிட்ட நீ சொன்ன மாதிரியே பெரிய டாக்டர் ஆயிரு, உனக்காண்டி நான் நர்ஸ் ஆயிரேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட உனக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க வர்றவங்க கண்டிப்பா பிரேக்கப் பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எந்திரிச்சு இல்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயினை பிடிக்கிறதுக்காண்டி ஹீரோவும் எந்திரிக்கிறான். போட்டு பேலன்ஸ் தாங்காம கவுந்துடுது. ரெண்டு பேருமே தொப்புன்னு தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்டே வந்துட்டு இருக்கா. என்னாலதான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அந்த ஹோட்டல் ரொம்பவே தூசியா இருக்கு. ஹீரோ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரான். ஹீரோயின் அவனை கவுக்கிறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவளை அங்கேயே விட்டுட்டு வெளில கிளம்பி போயிடுறான். ஹீரோவை தேடி ஹீரோயினும் கூட எடுத்துட்டு அவனுக்காண்டி பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அங்க என்னமோ இருக்க மாதிரி இருந்தோன்னு ஹீரோயின் ரொம்பவே பயந்து போய் ஓடிட்டு இருக்கா. ஒரு மாதிரி ஹீரோயுமே பாத்துட்டா. ஹீரோ அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இதுக்காண்டி இப்ப வெளியில வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் உனக்காண்டிதான்னு சொல்றா. ஹீரோ அவனோட கோட்டை கழட்டி அவளுக்கு போட்டு விட்டுட்டு உனக்காண்டிதான் ஃபுட் வாங்க போனேன்னு சொல்லி அவளை அணைச்சு பிடிச்சிக்கிறான். ஹீரோயினும் அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளை கிஸ் பண்றான். ஹீரோயின் ஈன்னு சொல்லி வாய பொழக்கிறா. ஹீரோ அவகிட்ட கனவு கனது போதும் எந்திரின்றான். இப்ப ஹீரோயினுக்கு இவன் நிஜமாவே கிஸ் பண்ணானா இல்ல கனவான தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஹீரோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். அதனால அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹீரோவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா
ஓடி வரான். ஹீரோ அப்பாவோட அசிஸ்டன்ட் ஆபீஸ்ல நிறையவே டென்ஷன் இருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லும் போது ஹீரோ இனிமேப்பட்ட அந்த ஆபீஸ நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோனும் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட அந்த ஷா ரொம்பவே ஆறுதலா பேசிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே பேசிட்டு அங்க இருந்து போறாங்க. ஹீரோனும் அதை சோகமா நின்னு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ ஒரு அலாம் வச்சிருப்பான். அந்த அலாம் அடிக்கும் போது ஹீரோ நல்லாவே தூங்கிட்டு இருப்பான். ஹீரோன் அதை ஆஃப் பண்ணிட்டு அவனுக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு அவனுக்காண்டி காஃபி போடுறதுக்காண்டி போறா. ஹீரோ எந்திரிச்சு வேக வேகமா அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப போகும்போது ஹீரோயின் அவனுக்கு காஃபி கொண்டு வரா. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு செம்மையான மழை. ஹீரோட ஆபீஸ்க்கு முன்னாடி ஹீரோயின் அவனுக்காண்டி கொடையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட அசிஸ்டண்டும் ஹீரோக்கு கண்ணை காமிக்கும் போது ஹீரோவும் ஹீரோனை பார்த்துட்டு அவகிட்ட வந்து அவளை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கான். ஹீரோ அவகிட்ட நீ எதுக்காண்டி அந்த அலாம ஆஃப் பண்ணா, அதனால எனக்கு ஒரு மீட்டிங்கே கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளை போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கான். நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ணாத, அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட அவளை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காதன்னு சொல்லிட்டு கார்ல ஏறான். அவனோட அசிஸ்டண்டும் ஹீரோனுக்கு கேப் பிடிக்கிறதுக்காண்டி போறான். ஹீரோயின் ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கா. அவகிட்ட அவளோட அப்பா வந்து அவளை சமாதானப்படுத்த என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோன் அழுதுகிட்டே நம்ம இந்த வீட்டை விட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல அவனோட அப்பா கிட்ட நான் ஷாவை கல்யாணம் பண்ணா இந்த கம்பெனியோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட அப்பா அவன் கிட்ட நமக்கு மேரேஜ்னா நமக்கு பிடிச்சவங்க கூட தான் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோனும் அங்க வரா. ஹீரோ அவளை தனியா கூட்டிட்டு போறான். ஹீரோன் அவன் கிட்ட நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோ நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். ஹீரோன் அவன் கிட்ட உன்னோட வீட்டை விட்டு நான் சீக்கிரமே போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட எனக்கும் ஷாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன் அவன் கிட்ட உன் கூட இருக்கிறதா என்னோட ட்ரீம்னு நினைச்சேன், ஆனா இப்ப உன்னை விட்டு போறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோ அவளை கூப்பிட்டுட்டு ஐ லவ் யூன்னு சொல்றான். ஹீரோ சட்டுன்னு திரும்புறா. ஹீரோ அவகிட்ட நீ இப்படிதானே எனக்கு ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவன் கிட்ட நான் உன்னை முட்டாள்தனமா லவ் பண்ணிருக்கேன், இனிமேப்பட்ட அந்த தப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின் சம சோகத்துல கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோட வீட்டை விட்டு காலி பண்ண எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஹீரோ வந்து பாயாச்சும் சொல்லுவானான்னு பாக்குறான். ஆனா ஹீரோ வரவே இல்ல. ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோனோட ரூமை வந்து பாக்குறான். அதுல ஹீரோயின் ஹீரோ சம்பந்தப்பட்ட போட்டோஸ் அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு போயிருப்பா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல யாரோ கத்தி சவுண்ட் கேக்குது, என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு தான் அந்த அலப்பற பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனோட சீனியர் ஹீரோயினை காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. அந்த ரவுடி பொண்ணும் அங்கதான் ஒர்க் பண்றா. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரியே நர்ஸ் ஆயிடுறா. ஹீரோயின் தான் பிளட் டெஸ்ட் எடுக்க போறான்னு சொன்னோன்னா அங்க இருக்க பேஷண்ட் எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் திட்டு வாங்குறதா அந்த ரவுடி பொண்ணும் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஜாப் முடிச்சு வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோட நினைப்பு தான் பூராவே இருக்கு. ஹீரோட ப்ரொஃபைலே உட்காந்து பேன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோட ப்ரொஃபைல பார்க்கும்போது அதுல ஒரு பிளர் பிக் இருக்கும். அதுக்கு கீழே கூட ஹீரோ ரொம்பவே ரொமான்டிக்கா டைப் பண்ணி வச்சிருப்பான். அதை ஹீரோயினும் பாக்குறா. ஹீரோ அந்த ஷா கூட சந்தோஷமா எடுத்த போட்டோஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோயின் லைட்டா பொங்கிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்த ஒரு மெசேஜ் வருது. ஹீரோ அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போறான்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே ஹீரோயின் நம்ம அங்க போக கூடாதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஆனா பார்த்தா ஹீரோனோட காலு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஹீரோயின் வந்ததுதான் வந்துட்டோம், உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள போறா. மீட்டிங் ஹாலுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ஈக்காக்க கூட இல்ல, ஒரே ஒருத்தன் தான் நின்னுட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோயின் அவனை பார்த்த உடனே ஷாக் ஆயிரா. ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அவ பக்கத்துல வரும்போது ஹீரோனுக்கு செம்மையா நர்வஸ் ஆயிடுது. ஹீரோன் அவன் கிட்ட நீ எப்படி இருக்க, அங்கிள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவும் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோன் அவன் கிட்ட உன்னோட லவ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ அகைன் டர்ன் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணாதானே போறதுக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோனுக்கு ஒண்ணுமா புரியல. ஹீரோயின் வேகமா உன்னோட தம்பிக்கு கால் பண்ணிட்டு ஹீரோ லவ் பண்ற பொண்ணு யாரு, அவளுக்காண்டி வேற உருகி உருகி போஸ்ட் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோ போட்ட போஸ்ட காமிக்கிறாங்க. அதுல ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற போட்டோவை தான் பிளர் பண்ணி போட்டிருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோனுக்காண்டி தான் ஹீரோ போட்டிருப்பான். ஹீரோயின் ஒண்ணுமே புரியாம குழம்பிட்டு இருக்கா. ஹீரோ மைக்ல பேசுறான். ஹீரோயின் கிட்ட நீ கொடுத்த மாதிரி ஒரு லவ் லெட்டரை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லன்றான். ஆக்சுவலி ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணப்பவே ஹீரோ லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். ஆனா எதுவுமே பண்ண முடியாம தூரத்துல நின்னு வேடிக்கை மட்டும் பார்த்திருப்பான். ஹீரோ அவளை விட்டு விலகி போகணும்னு சொல்லி தான் அவளை பிரேக்கப் பண்ணிருப்பான். ஆனா அவனால ஹீரோனை விட்டு விலகி போகவே முடியல.
போல. ஹீரோயின் இந்த பொம்மைய பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஹீரோ அவளை வந்து பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஓடி வந்து அவளை பாக்குறதுக்காண்டி வருவான். இப்ப ஹீரோ அவகிட்ட என்னோட லைஃப்ல நீ தான் இம்பார்ட்டன்டான பர்சன், அதே மாதிரி நீங்க வந்திருக்கேன்னா உனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட்னு இதுலயே தெரிஞ்சிருச்சுன்றான். ஹீரோ அவகிட்ட என்னை எப்பவுமே இப்படியே லவ் பண்ணிட்டே இருன்னு சொல்லும் போது ஹீரோன் அதுக்கு உன் பின்னாடியே அலைஞ்சேன்னு உனக்கு அது வெறுப்பாகலையான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோன் அவகிட்ட என்ன வச்சு காமெடிக்க முடியும் எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவளோட கைய பிடிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு எப்பவுமே என் கூடவே இருன்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவளை கிஸ்ஸுமே பண்ணிக்கிறான். ஹீரோன் அவகிட்ட இதோட நீ 3வது வாட்டி என்ன கிஸ் பண்றான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ 3 இல்ல 4ன்றான். அந்த ஹோட்டல்ல கூட ஹீரோ நிஜமாதான் அவளை கிஸ் பண்ணிருப்பான். இப்ப 2 பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ பக்கத்துல வந்து தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ எந்திரிச்சு அவ எழுதின லவ் லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கிறான். அதுல ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து பண்ண வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கா. பக்கம் பக்கமா எழுதி 10 நாளைக்கு படிக்கிற அளவுக்கே லவ் லெட்டர் எழுதி வச்சிருப்பா. ஹீரோ அது எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுட்டு எடுத்த மாதிரியே அந்த லவ் லெட்டரை எடுத்த இடத்துலயே வச்சிடறான். அந்த லெட்டரை வச்சதுக்கு அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரியே ஹீரோயின் பக்கத்துலயே படுத்திருப்பான். இப்ப அதை காமிக்கிறாங்க. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.